சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பம். முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கல். தமிழ்நாட்டில் 717 மதுபான விற்பனை நிலையங்களை மூட விஜய் உத்தரவு. 2 வார கால அவகாசமும் வழங்கல். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ள மஹிந்த ஏர்பஸ் விவகாரம் தொடர்பில் விசாரணை. கணனி குற்றங்களில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட இந்திய பிரஜைகள் கைது. விசாரணைகள் தீவிரம். இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு. மலேக மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடல். 40 நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களுடன் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் பேச்சு. தொடர்வன விரிவான செய்திகள். தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்துக்கு எதிராக மனிதாபிமான நடவடிக்கை என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்ட படை நடவடிக்கை மூலம் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டதை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் இன்று ஆரம்பமாகின்றது. தமிழர் தாயகம் மாத்திரமல்லாமல் புலம்பெயர் தேசங்களிலும் இந்த படுகொலை வாரத்தை நினைவு கூறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா படையினரால் தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டதை நினைவு கூறும் தமிழின படுகொலை வாரம் இன்று முதல் எதிர்வரும் 18ஆம் திகதி வரை நினைவு கூறப்படுகிறது. இந்த நினைவேந்தல் வாரத்தின் இறுதி நாளான மே மாதம் 18ஆம் திகதி இறுதி யுத்தம் முடிவுக்கு வந்த முள்ளிவாய்க்காலில் தமிழின படுகொலையின் பிரதான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று ஆரம்பிக்கும் தமிழின படுகொலை வாரத்தில் தமிழ் மக்களுக்கு எதிரான படுகொலைகள் கட்டவிழ்த்து விடப்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. இந்த நினைவேந்தலுக்கான ஏற்பாடுகள் அரசியல் கட்சிகள் மாத்திரமல்லாமல் பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்களும் முன்னின்று மேற்கொண்டுள்ளனர். அந்த வகையில் 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற இறுதிப் போரில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் தமிழ் மக்கள் கொன்றொழிக்கப்பட்டதன் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் 17வது ஆண்டு தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் மிகவும் உணர்வுபூர்வமாக இடம்பெறவுள்ளது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தின் முதல் நாளான இன்று கட்டைக்காட்டில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. கட்டைக்காடு கிராம மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நினைவேந்தலில் வீதியால் பயணித்த மக்களுக்கு சிரட்டையில் கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சிடும். எங்களோட அம்மாவும் அப்பாவே 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் சொட்டு சோறுக்குதான் இலகுலியை போட்டு தண்ணியை விட்டு சும்மா காய்ச்சி உணவுக்காக சாப்பிட்டது. அதன் நினைவு கூற அர்த்தமாக நாங்கள் இப்போ இந்த கஞ்சியை காய்ச்சி குடித்து நாங்களும் அதை அனுபவிக்கிறோம். ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாக உள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரியான அண்மையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் மரணமான கபில சந்திரசேன வழங்கியதாக கூறப்படும் வாக்குமூலம் ஒன்றின் அடிப்படையிலேயே இந்த அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவையும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. கணினி குற்றங்களில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் காலியில் வைத்து இந்திய பிரஜைகள் உள்ளிட்ட 198 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி கல்வடுகுட பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் விடுதியொன்றில் தங்கியிருந்த 110 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 19 முதல் 35 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களிடமிருந்து 58 கணனிகள், 79 கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை காலி ஹிக்கடுவ பகுதியில் உள்ள விடுதியொன்றில் விசேட அதிரடி படையினர் முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் கணினி குற்றங்களில் ஈடுபட்டதாக 35 இந்திய பிரஜைகளும் 20 நேபாள பிரஜைகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களுக்கு தங்குமிட வசதிகளை வழங்கிய விடுதியின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார். 20 முதல் 48 வயதுக்கு இடைப்பட்ட சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சந்தேக நபர்களிடமிருந்து 25 கணனிகள், 119 கையடக்க தொலைபேசிகள், 7,50,000 ரூபாய் பணம், மகளுந்து மற்றும் ஜீப் வாகனம் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதே நேரம் மிதிகம பிங்வத்தை பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் தங்கியிருந்த 28 இந்திய பிரஜைகளும் 5 நேபாள பிரஜைகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். உரிய நுழைவு விசைவின்றி நாட்டில் தங்கியிருந்தவை, சட்டவிரோத சிகரெட்டுகள் வைத்திருந்தவை மற்றும் கணனி குற்றங்களின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மருந்து களஞ்சியத்தில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பில் அரச பகுப்பாக திணைக்கள அதிகாரிகள் ஆய்வில் ஈடுபட்டு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கடந்த 9ஆம் தேதி அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தை தொடர்ந்து கொழும்பிலிருந்து வருகை தந்த அரச பகுப்பாய்வு திணைக்கள அதிகாரிகளில் ஒருவர் நேற்று நேரடி கள ஆய்வில் ஈடுபட்டார். அவருக்கு உதவியாக யாழ்ப்பாண தடயவியல் காவல்துறையினரும் ஆய்வில் ஈடுபட்டனர். திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் பிரசவத்தின் போது சிசு மரணமடைந்த சம்பவத்திற்கும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்த தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தை ஒரு தரப்பினர் திட்டமிட்டு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மீது குற்றம் சுமத்த முயற்சிப்பதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உபதலைவர் விசேட வைத்திய நிபுணர் சந்திக்க எபிடகடுவ தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி இடம்பெற்ற பிரசவத்தின் போது சிசு மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் 2 வைத்தியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடமை நேரத்தில் கடமையை புறக்கணித்து தனியார் சேவையில் ஈடுபட்டமை உள்ளிட்ட சில குற்றச்சாட்டுகளின் கீழே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களில் குறித்த வைத்தியசாலையின் மகப்பேறு மற்றும் பெண் நோயியல் விசேட வைத்திய நிபுணர் ஒருவரும் சிரேஷ்ட விடுதி வைத்திய அதிகாரி ஒருவரும் அடங்குகின்றனர். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்பதுடன் பணி நீக்கம் செய்யப்பட்ட விசேட வைத்திய நிபுணர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதேச மட்ட தலைவர் என கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பில் ஊடக சந்திப்பை நடத்திய அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உபதலைவர் விசேட வைத்திய நிபுணர் சந்திக்க எபிடகடுவ, பிரசவ அறை சிகிச்சைகள் அவசர சிகிச்சை பிரிவில் அடங்குவதால் தொழிற்சங்க நடவடிக்கைகளின் போது வைத்தியர்கள் ஒருபோதும் அவசர சிகிச்சைகளில் இருந்து விலகிச் செல்வதில்லை என குறிப்பிட்டார். சம்பவம் தொடர்பில் ஒரு தரப்பினர் திட்டமிட்டு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மீது குற்றம் சுமத்த முயற்சிப்பதாகவும் சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக ஊடகங்கள் வாயிலாக அறிந்த போதிலும் அது குறித்து தமக்கு இதுவரை எழுத்துப்பூர்வமான அறிவித்தல் கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். குறித்த வைத்தியர்கள் கடமை தவறியதாக கூறப்பட்டாலும் அவர்கள் தங்களது கடமை நேரத்துக்கு புறம்பான நேரத்திலேயே தனியார் சேவையில் ஈடுபட்டிருந்தனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கிளிநொச்சி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட திருவையாறு 2ஆம் பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மகளுந்து ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட திருவையாறு 2ஆம் பகுதியில் நேற்று அதிகாலை 5 மணி முதல் இரவு 7:30 மணி வரை ஒரே இடத்தில் சந்தேகத்துக்கிடமாக மகளுந்து ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனை அவதானித்த பிரதேச மக்கள் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் வாகனத்தை கைப்பற்றி பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த வாகனம் வடக்கு பகுதிக்கு கொண்டுவரப்பட்டு கொள்ளை சம்பவம் அல்லது ஏதேனும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். வங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் தற்போது காணப்படும் காற்றழுத்த தாழ்வு நிலையானது தொடர்ந்து வடக்கு வடகிழக்கு திசையில் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் இலங்கையின் பல பகுதிகளிலும் பெய்து வரும் மழை நாளை வரை தொடரும் வாய்ப்புள்ளதாக அவர் கூறியுள்ளார். வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் தற்போது காணப்படும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ஊவா, மத்திய, வடமத்திய, மேற்கு, சபரகமுவ, வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களுக்கு எதிர்வரும் 48 மணித்தியாலங்கள் முக்கியமானவை என யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார்.
குறித்த மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாலும் பல குளங்கள் மற்றும் ஆறுகளின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாலும் இவற்றுக்கு அண்மித்த தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் மிக அவதானமாக இருப்பது அவசியம் என அவர் கூறியுள்ளார். அத்தோடு மத்திய ஊவா, சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தொடரும் கனமழை காரணமாக நிலச்சரிவு எச்சரிக்கைகள் விடப்பட்டுள்ள நிலையில் அந்த மாகாண மக்களும் அவதானமாக இருப்பது அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்கே காணப்படுவதால் தெற்கு, கிழக்கு மற்றும் வடக்கு கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் நிலையில் எதிர்வரும் 14ஆம் திகதி வரை வடக்கு, கிழக்கு, தெற்கு கடற்பகுதிகளுக்கு கடற்றொழிலாளர்கள் செல்வதை தவிர்ப்பது சிறந்தது என தெரிவித்துள்ளார். அஜர்பைஜானில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட படுவத்தே சாமர என்ற மனோஜ் சுரங்கலியனுக்கே கொழும்பு துறைமுக காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது துபாயில் உள்ள பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் கைதாகி வருவதால் தான் அஜர்பைஜான் பாதுகாப்பானது என்று கருதி அங்கு சென்றதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். படுவத்தே சாமர இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட விமானம் புறப்படுவதற்கு சற்று நேரத்துக்கு முன்னர் தான் ஒரு இதய நோயாளி என்றும் நெஞ்சு வலிக்கிறது, மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றும் கூச்சலிட்டதாக விசாரணையாளர்கள் தெரிவித்தனர். அத்துடன் தன்னை கொல்லவே அழைத்துச் செல்கின்றார்கள், தனக்கு மருந்துகள் தருவதில்லை என கூச்சலிட்டு நாடகமாடியதாக குறிப்பிடப்படுகிறது. எவ்வாறாயினும் அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டு தற்போது துறைமுக காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார். கனேமுல சஞ்சீவவை கொல்ல பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ரிவால்வர் ரக துப்பாக்கியை இஷாரா செவ்வந்திக்கு வழங்கியமை மற்றும் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித்த ஹல்லுலுவ மீதான தாக்குதலை வழிநடத்தியமை ஆகிய குற்றங்களுக்கு பின்னால் இவர் உள்ளதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் ராகம படுவத்தை பகுதியில் ஆமியுப்புள் என்பவரை படுகொலை செய்ய வழிநடத்தியவை, கிராண்ட்பாஸ் பகுதியில் குடுசுனிதா மற்றும் அவரது உதவியாளரை கொலை செய்ய திட்டமிட்டவை மற்றும் கம்பஹா ஜாஎல பாலியகுட பகுதியில் போதைப்பொருள் கடத்தலை முன்னெடுத்தமை போன்ற பல பாரிய குற்றச்சாட்டுகளும் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. மேலும் சர்வதேச போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புகளை பேணி வந்த இவர் இந்தியாவின் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான இப்ராஹிம் தாவூத் கும்பலின் இலங்கை பிரதிநிதியாக செயற்பட்டிருக்கலாம் எனவும் விசாரணையாளர்கள் சந்தேகிக்கின்றனர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 717 மதுபான விற்பனை நிலையங்களை மூடுமாறு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 4829 மதுபான விற்பனை நிலையங்கள் இயங்கி வரும் நிலையில் 4 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்து வருகின்றது. கடந்த நிதியாண்டில் மட்டும் மது விற்பனை மூலம் தமிழக அரசுக்கு 48,344 கோடி வருமானம் கிடைத்துள்ளது. மதுபாவனையினால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதால் பூரண மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்தும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் தமிழகத்தில் போதைப்பொருள் பரவலை கட்டுப்படுத்தவும் இளைஞர்களை பாதுகாக்கவும் 65 சிறப்பு படைகள் அமைக்கப்படும் என்று ஆணை பிறப்பித்தார். விஜய் பிறப்பித்துள்ள இந்த அதிரடி உத்தரவு மூலம் தமிழ்நாடு முழுவதும் 717 மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் வழிபாட்டு தலங்கள், பாடசாலைகள், கல்லூரிகள், பேருந்து நிலையத்துக்கு 500 மீட்டர் எல்லைக்குள் உள்ள 717 மதுபான கடைகளை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த கடைகளை 2 வாரத்துக்குள் மூட வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலை தொடர்ந்து அதிமுக கட்சிக்கு இடையில் பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று மாலை முதலமைச்சர் விஜயை சந்திக்க உள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3வது இடத்தை பிடித்ததால் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் சட்டசபையில் இழந்தது. இந்த தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்று பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று அந்த கட்சியினர் பலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது மட்டுமின்றி சட்டசபை தலைவராகவும் எஸ்.பி. வேலுமணியை நியமிக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினர் கூறி வருகின்றனர். எனினும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளார். இந்நிலையில் சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று மாலை முதலமைச்சர் விஜயை சந்தித்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு அளிக்க உள்ளனர். அதேவேளை விஜய் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸை அவரது இல்லத்தில் சந்தித்தார். அதன் பின்னர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் சந்தித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியையும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியையும் சந்திக்கவுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை பாதுகாக்கும் பணிக்கு பங்களிக்க விரும்பும் 40 நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களுடன் பிரித்தானிய மற்றும் பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர்கள் இன்று பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளனர். அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு மறைமுக ஒத்துழைப்பை வழங்கும் வகையில் பிரெஞ்சு மற்றும் பிரித்தானிய கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணைக்குள் பிரவேசித்தால் உறுதியான மற்றும் உடனடியான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்தாலும் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறவுள்ளன. இந்த நிலையில் இது ஒரு இராணுவ நடவடிக்கை அல்ல, மாறாக கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பு
பாதுகாப்பதற்கான ஒரு சர்வதேச பணி என்று பிரெஞ்சு அதிபர் இம்மானுவல் மேக்ரோன் குறிப்பிட்டுள்ளார். செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பம். முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கல். தமிழ்நாட்டில் 717 மதுபான விற்பனை நிலையங்களை மூட விஜய் உத்தரவு. 2 வார கால அவகாசமும் வழங்கல். லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ள மஹிந்த ஏர்பஸ் விவகாரம் தொடர்பில் விசாரணை. கணனி குற்றங்களில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட இந்திய பிரஜைகள் கைது. விசாரணைகள் தீவிரம். இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு. மலேக மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடல். 40 நாடுகளின் பாதுகாப்பு அமைச்சர்களுடன் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் பேச்சு. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.